ஏன் வந்தார் சொல்லுங்க பார்ப்போம். நான் எழுதி கேட்டுங்க சொல்லுமா. என்னம்மா? வெரி குட் வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. ஹalleluya. ஆமா. உங்க ஊர் எந்த ஊருமா? தங்கமால்புரம். ஆமா பாருங்க, நம்ம பிள்ளைக்கு யாருமே சொல்லல. அதான் பாருங்க அந்த குட்டி பிள்ளை பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆசீர்வாதம். பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார். இயேசு உலகத்துக்கு வந்தார். அப்ப இயேசுப்பா எதுக்கு வந்தாரு? எல்லாம் சொல்லுங்க. பாவிகள்லாம் யாரு? நீங்களா? நீங்களாம் இயேசுவ பிள்ளைங்க. நீங்க பாவிகள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நாமெல்லாம் இயேசுவ பிள்ளைங்க. அப்படிதானே? ஏன்னா நாம இயேசுப்பாவை ஏற்றுட்டோம். அப்படிதானே? இயேசுப்பா எங்க இருக்கிறாரு? வானத்துல இருக்கிறாரா, ஹார்ட்ல இருக்கிறாரா? என்ன சொல்லுங்க? இயேசுப்பா ஹார்ட்ல இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசுப்பா என் ஹார்ட்ல இருக்கிறாரு. இந்த சரி இல்லையா? சொல்லுங்க. இயேசுப்பா என் ஹார்ட்ல இருக்கிறாரு. இஞ்சி தின குறைக்க மாதிரி இருக்கு. சந்தோஷமா சொல்லுங்க. இயேசுப்பா என் ஹார்ட்ல இருக்கிறாரு. நான் இயேசுப்பா பிள்ளை. நீ நைட்டு இருட்டில் போச்சு பயப்படுங்க. அப்படித்தானே? பயப்பட மாட்டீங்களா? ஏன்? இயேசுப்பா உங்க கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க எல்லாரும். இருட்டில் யார் இருக்கா தெரியுமா? சொல்லுங்க. இருட்டில் யார் இருக்கா? சாத்தான் யார் சொன்னா? நீ பார்த்தீங்களா? இருட்டிலேயே இயேசுப்பா தான் இருக்கிறார் உங்க கூட. ஆமென் சொல்லுங்க. நீங்க வெளிச்சத்துல போச்சுன்னா இயேசுப்பா கூட இருக்கிறாரு. இருட்டிலேயே சாத்தான் கிடையாது, இயேசுப்பா தான் இருக்கிறார். ஆமென். இருட்டுல யார் இருக்கா? ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அதனால நீ இருட்டுல போச்சுல என்ன ஆனந்தம், சந்தோஷமா போகணும். ஆமென். ஏன்னா இருட்டுல யார் இருக்கா? சொல்லுங்க. யார் இருக்கா? இயேசுப்பா தான் இருக்கிறார். அவர் வெளிச்சத்துல இருக்கிறாரு, இருட்டான இடத்துல இருக்கிறாரு. காரிருளில் வாசமா இருக்கிறேன்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்படுது. சரியா? அவர் எல்லா இடத்துலயும் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. பாதாளத்திலே இருக்கிறாரா, வானத்திலே இருக்கிறாரா, ஹெல்லுக்குள்ளே இருக்கிறார். எங்கேயும் அவர் இருக்கிறார். ஆமென். ஏன்? அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் தான் எங்க இருக்கிறாரு? நம்ம இருதயத்துல. சரி, என்ன சொல்லுங்க? பைபிள் சொல்லுங்க. இயேசுப்பா நம்ம வந்தது குறித்து பைபிள் வேற சொல்லுங்க. எதுக்காக வந்தார் சொல்லுங்க? பாவிகளை ரட்சிக்க வந்தார். வேற பின்னாடி சொல்லலாம். சொல்லுங்க. கையை வைத்துட்டு ஹெல்மெட் சொல்லும். சொல்லுங்க. ரட்சிக்கிறோம். சமாதானம். அப்படியா? வசனம் தான் சொல்லுங்க. நம்ம ஏஞ்சல்ஸ் வராங்க. ஓகே. பூமியிலே சமாதானம். ஓகே, சமாதானத்தை கொடுக்க வந்தார். வேற என்ன? பரவாயில்ல. அந்த அக்காவுக்கு ஒரு கை தட்டுங்க. என்ன கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா சொல்லுங்க. வார்த்தையா? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமா, கிருபையினாலும் சத்தியத்தினால் இருந்தவராய் நமக்குள்ளே வாசமானார். அந்த வார்த்தையானவர் மாம்சமா வந்தார். ஆமென். வேற நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். வெரி குட். எல்லாம் கை தட்டுங்க. வேற என்ன சொல்ல மாட்டீங்களா? லூக்கா 19 ஒரு அழகான டெபினிஷன் இருக்கு. 10:11 சொல்லுங்க. இழந்து போனதை சொல்லுங்க. இழந்து போனதை எல்லா குட்டி சொல்லுங்க. இழந்து போனதை அதான் சொல்லுங்க. இழந்து போனதை குட்டி சொல்லுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு வந்தார். சரி, என்ன இழந்து போனாங்க? மனுஷன் என்ன இழந்து போனாங்க? என்ன இழந்து போயிட்டாங்க? நல்லா கவனிங்க. எல்லா பெரியார்கள் கவனிங்க. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனாங்க. எதை இழந்து போனாங்க? சொல்லுங்க. எதை இழந்து போனாங்க? He lost the fellowship of the God. ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தாங்க. ஐக்கியம். எத்தனை பேர் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள்? கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள்? ஜெபத்தில் ஐக்கியம், வேதத்தை வாசிப்பது மூலம் ஐக்கியம், அவரோடு தனித்திருப்பது மூலம் ஐக்கியமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் என்னன்னா, இயேசுப்பா நான் உங்களோட ஐக்கியமா இருக்க விரும்புறேன். அப்போ ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் தேவனோடு உள்ள இன்டிமேட் ஃபெல்லோஷிப், க்ளோஸ், நெருங்கிய ஐக்கியத்தை இழந்து போனான். இன்னைக்கு அந்த இழந்து போன ஐக்கியத்தை, அதனால சந்தோஷத்தை இழந்து போனான், உற்சாகமான ஆவியை இழந்து போனான், தேவ மகிமையை இழந்து போனான். அதை தருவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார்.
இன்னைக்கு இழந்து போன சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, உற்சாகத்தின் ஆவியோடு சிலர் இன்னைக்கு ஆதி அன்பு இழந்திருக்கலாம், அங்க இருக்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தரப்போறார். ஆமென் சொல்லுங்க. சரியா? பாருங்க, ஒரு 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள். முதல்ல ஆதியாகமம் 3:15 ஒருத்தர் எடுத்து வாசிங்க சீக்கிரம். ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சுங்க. ஆதியாகமம் 3:15. அடுத்து போதும் 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 அடுத்து போதும் அடுத்து போதும் பேர்